நீங்கள் உங்கள் பாரத்தை சுமந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை. மன நிம்மதியற்று வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. அவரே உங்களுக்கு நிம்மதியும் தருகிற ஆண்டவர். அவர் தாமே உங்களை குணமாக்கும் கடவுள். அவர் எப்பொழுதும் உங்களோடு இருந்து உங்களுக்கு அருகில் இருந்து உங்களை வழி நடத்துகிற தெய்வம். இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மீண்டும் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கனடாவில் இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிற கத்தோலிக்க புதுவாழ்வு பணி சார்பாக உங்கள் எல்லோரையும் மீண்டும் வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது கோதுமை மணி போன்றதாம். அது நிலத்தில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் கொடுக்காதாம். அது வேதாகமத்தோடு இருக்கும் வரைக்கும் நமக்கு பலன் அல்ல. நம்முடைய அறிவில் மட்டும் இருக்கும் வரைக்கும் அந்த வார்த்தையினால் நமக்கு பலனே இல்லை. மாறாக எப்பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து அதை கேட்கிற நாம் எப்பொழுது அது போல நாம் வாழ வேண்டும் என்று எங்களை அர்ப்பணித்து அதில் வாழ்வதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுது கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. உலகமெல்லாம் அழிந்து போகும், இறைவனுடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட அழிந்து போகாது என்றால் அந்த வார்த்தைக்குள் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே வாழ்வழிக்கிறது. அவருடைய கரங்களில் உங்களை அர்ப்பணித்து சுபத்தோடு நாம் இந்த தியானத்தில் பங்கு பெறலாம். Give to God. கடவுளிடம் கொடுத்து விடுங்கள் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு பார்க்க போறோம். Give to God. Whatever belong to you, that is not belong to you, that belong to God. எதெல்லாம் உங்களிடத்தில் உங்களோடு இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுடையதல்ல, அதெல்லாம் கடவுளுடையது. It may be your suffering or pain, that's not belong to you, that's belong to God. சில நேரத்தில் உங்களுடைய துன்பங்கள் உங்களுடைய வேதனைகளாக இருக்கலாம். அவைகள் கூட உங்களுடையதல்ல, அது கடவுளுடையது. இயேசு எல்லாவற்றையும் எல்லா துன்பங்களையும் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். தன்னிடத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனாலே give to God everything. ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்து விடுங்கள். Be a friend of God as an open book. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் ஒரு திறந்த புத்தகமாக இருங்கள். That is the blessing for you. அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதமாகும். If you are really serious about loving God, you need to ask yourself if there are any areas of your life where you are holding out on God. நீங்கள் உண்மையாகவே இறைவனை அன்பு செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதி கூட இறைவனிடத்திலே நீங்கள் கொடுக்காதபடி இறைவனுக்கு மறைத்து நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? இன்னும் அந்த பகுதிக்குள் இறைவன் வரவில்லையா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். What are the things that cause you to say, Lord, don't ask me to quit that? எந்த பகுதிகள் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த பகுதியை விட்டுவிடும் என்று நீர் சொல்லாதிரும் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். ஆண்டவரே இதை செய்யும் என்று எனக்கு சொல்லாதிரும், இதை விட்டுவிடும் என்று நீ எனக்கு சொல்லாதிரும் என்று எந்த பகுதிகளை நீங்கள் பிடித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சற்று நோக்கி பாருங்கள். Lord, don't ask me truthful or be open. ஆண்டவரே நான் உண்மையா இருக்க வேண்டும்
அல்லது திறந்த மனிதராய் இருக்க வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்காதிரும் என்று நீங்கள் பிடித்து வைத்திருக்கிறீர்களா? Lord, don't ask me to forgive or forget. ஆண்டவரே, இதை மன்னித்து விடு அல்லது இதை மறந்து விடு என்று எனக்கு சொல்லாதிரும் என்று நீங்கள் பிடித்து வைத்திருக்கிற ஏதாவது ஒரு விடயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது அன்பானவர்களே? 1 John chapter 2 verse 6 says, whoever claims to live in him, in Jesus, must live as Jesus did. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 6வது திருவசனம் சொல்லுகிறது, அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கடவுளோடு இணைந்து வாழுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள், அல்லது நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், அல்லது நாங்கள் நற்கருணையிலே உயிர் வாழ்கிற அந்த நற்கருணையை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்றால், இயேசு வாழ்ந்தது போல இயேசுவை போலவே வாழ கடமைப்பட்டவர்கள். கட்டாயமாக அப்படிதான் வாழ வேண்டும் என்று திருமறை சொல்லுகிறது அன்பானவர்களே. One of God's primary goals in our life is to make us like Jesus. கடவுளுடைய மிக உயர்ந்த முக்கியமான ஒரு திட்டம் என்னவென்றால், நாம் எல்லோரும் இயேசுவை போல வாழ வேண்டும் என்பது தந்தையினுடைய திட்டம், அவருடைய விருப்பம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட எல்லோரும் இயேசுவை போலவே வாழ வேண்டும் என்பதுதான் தந்தையினுடைய விருப்பமாகும். This means that God wants us to keep becoming more like Jesus in our thoughts, in our words and in our action. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தந்தையாகிய கடவுள் எங்களுடைய சிந்தனையிலும் எங்களுடைய பேச்சிலும் எங்களுடைய செயலிலும் திருமகனாக இயேசுவை போலவே இருக்க வேண்டும் என்பதாகும். People call themselves good and excellent. மக்கள் தங்களை நல்லவர்கள் என்றும் மேலானவர்கள் என்றும் அழைத்துக் கொள்ளுகிறார்கள். But their thoughts are full of evil, jealousy and violence. தங்களை நல்லவர்கள் என்றும் மேலானவர்கள் என்றும் சொல்லிக் கொள்ளுகளுடைய சிந்தனைக்குள் பார்த்தீர்கள் என்றால், தீமைகள் நிறைந்திருப்பதையும் போட்டி பொறாமைகள் நிறைந்திருப்பதையும் இன்னும் வன் செயல்கள் நிறைந்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பானவர்களே. They have no peace at all. எங்களை நல்லவர்கள் மேன்மையானவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுடைய வாழ்க்கையில் கூட சமாதானம் இல்லாமல் இருப்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Some contempt, blaming others and all the time. சிலர் பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது இன்னொருவரை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா நேரத்திலும். They don't forgive and forget. அவர்கள் மன்னிப்பதும் இல்லை, மறந்து விடுவதும் இல்லை. Their words and actions show who they are. அவருடைய வார்த்தைகளும் அவருடைய செயல்களும் அவர்கள் யார் என்பதை காட்டி விடுகிறது அன்பானவர்களே. If you want fully to obey, fully to belong to God, you should make a decision to give each piece of your life freely to God. நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களாக இருந்தால், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும், every piece of your life, give to God or surrender to God. கடவுளிடத்திலே கொடுங்கள், கடவுளிடத்திலே அர்ப்பணியுங்கள். God will never force you to love or serve him. கடவுள் அவரை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்றோ அல்லது நீங்கள் அவருக்கு பணிபுரிய வேண்டும் என்றோ அவர் ஒருபோதும் உங்களை கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. He will lead us and encourage us to come to him. அவர் எங்களை வழி நடத்துகிறார், அவரிடத்திலே வருவதற்காக எங்களை உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை வழியாக, இது போன்ற போதனைகள் வழியாக, பல சூழ்நிலைகள் வழியாக அவருடைய அன்பை அவருக்குள் வரும்படி நம்மை அவர் வழி நடத்துகிறார். But he will always leave the decision to surrender in your hand. ஆனால்
எப்பொழுதுமே அவர் உங்கள் கையிலே தான், அவரிடத்திலே உங்களை அர்ப்பணிக்கின்ற அந்த முடிவை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, ரிமெம்பர், your obedience shows your love for God. ஒன்றை மறந்து விடாதீர்கள், உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய கீழ்ப்படிவுதான் நீங்கள் இறைவனை அன்பு செய்கிறீர்கள் என்பதை காட்டுகிறதாக இருக்கிறது. God doesn't want to take everything we enjoy away from us. நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கின்ற எதையுமே எங்களிடத்திலிருந்து பறித்து விட வேண்டும் என்று கடவுள் ஒருபோதும் விரும்புவதில்லை. But everything must be available to God. ஆனால் எல்லாமே கடவுளுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அன்பானவர்களே, சிலர் நினைக்கிறார்கள், நாங்கள் இது போன்ற வழிபாடுகளிலே பங்கு பெற்றினால் அல்லது இறைவார்த்தையை நம்பி இறைவார்த்தையில் வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால் நாங்கள் விலை உயர்ந்த ஆடைகள் அணியக்கூடாது, நாங்கள் ஆபரணங்கள் அணியக்கூடாது, நாங்கள் வெக்கேஷன் போகக்கூடாது, நாங்கள் பார்க்க அல்லது ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் பங்கு பெறக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல அன்பானவர்களே, அப்படி ஒன்றும் இறைவன் சொல்லவில்லை. இறைவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் செய்கின்ற அனைத்திலுமே கடவுளுக்கு ஏற்றதாக நீங்கள் செய்யுங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரே தவிர அவர் ஒன்றையுமே தடுத்து நிறுத்தவில்லை. நீங்கள் செய்யும் எதிலுமே தீமையே செய்யாதீர்கள், உங்கள் உடலுக்கோ உங்கள் வாழ்க்கைக்கோ தீங்கிழைக்கிற எதையுமே செய்யாமல் கடவுளுக்கு ஏற்றதாக நீங்கள் செய்யுங்கள் என்றுதான் அவர் சொல்லுகிறார். Only God knows what is really good and bad for you, my friends. கடவுளுக்கு மட்டும்தான் எது நல்லது எது உங்களுக்கு கூடாது என்பதை தெரிந்ததாக இருக்கிறது. அவர் ஒருவர்தான் அதை அறிந்திருக்கிறார். Bring everything to God's hand. அதனால எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களில் நீங்கள் கொண்டு வாருங்கள். When you do that, your life becomes so much better, peace and joy. எப்பொழுது நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக, சந்தோஷம் நிறைந்ததாக, அமைதி நிறைந்ததாக மாறிவிடுகிறது. அன்பானவர்களே, Psalm 46:10 says, "Be still and know that I am God." திருப்பாடல்கள் 46:10 என்ன சொல்லுகிறது பாருங்கள், அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அமைதியா இருந்து நான் தான் ஆண்டவர் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். சோ ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பது, ஆண்டவரிடத்திலே வருவதென்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்தில் அமைதியா இருந்து, அவருடைய விருப்பத்துக்குள் அமைதியா இருந்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்வதாகும். One of the most awesome commands that God gives to man is be still. கடவுள் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்திருக்கிற மிக உயர்ந்த ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், be still, அமைதியா இருங்கள். அதுதான் இன்றைக்கு நம்மால் முடியாமல் இருக்கிறது அன்பானவர்களே. அதை செய்வதுதான் இன்றைக்கு எல்லாராலும் கஷ்டமாக இருக்கிறது. அமைதியா இருப்பது, ஏதாவது ஒன்றை சொல்லிவிட வேண்டும், ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். கடவுள் பணியிலே கூட நான் அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும் என்று நிறைய மக்கள் விரும்புகிறார்களே தவிர அவருடைய பாதத்தில் அமைதியா இருக்க வேண்டும் என்று எத்தனையோ மக்கள் தவறி விடுகிறார்கள். ஆனால் கடவுளுடைய விருப்பம் என்னவென்றால், நீ ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க தெரியாமல், ஆண்டவருடைய பாதத்திலே இருக்காமல் அவருடைய பணி எதையுமே நாம் செய்ய வேண்டாம் என்றுதான் கடவுள் சொல்லுகிறார். கடவுளுடைய விருப்பம் எல்லாம் நாம் எப்பொழுதும் அவருடைய பாதத்திலே முதல் இருக்க வேண்டும். அதற்கு பின்பு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றியாகும் அன்பானவர்களே. That doesn't mean we are to be lazy or do nothing. ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பது என்பது அதனுடைய அர்த்தம் நாங்கள் அப்படியே சோம்பேறிகளாக ஒன்றும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றது அதனுடைய அர்த்தம் அல்ல. It means we are to do whatever God's lead us to do. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கடவுள் என்னவெல்லாம் எங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை செய்வதுதான் கடவுளுடைய பாதத்தில் இருப்பதனுடைய அர்த்தமாகும். கடவுள் என்னவெல்லாம் செய் என்று சொல்லுகிறாரோ அதை செய்வதுதான் கடவுளுடைய பாதத்தில் இருப்பது என்பதனுடைய அர்த்தமாகும் அன்பானவர்களே. Do not run ahead of God in your own opinion.
உங்களுடைய சொந்த விருப்பத்தை வைத்துக்கொண்டு கடவுளுக்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் ஓடாதீர்கள். You need to submit your ideas and plans to God. Then slow down and wait. உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்து அமைதியாக இருந்து அமைதியாக நீங்கள் நகர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். Ask the Lord for His will in your life. Then be still and know that He is God. ஆண்டவரிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரிடத்திலே நீங்கள் மன்றாடி அமைதியாக இருந்து ஆண்டவர் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு திட்டங்களை எங்களுக்கு தருகிறார், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை காத்திருந்து அறிந்து கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அன்பானவர்களே. Learn to trust the Lord without having to know what He is going to do. அவர் என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அவதிப்படாமல் அமைதியாக முதலிலே ஆண்டவருடைய பாதத்திலே இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன செய்ய போகிறாரோ அதை அவர் செய்வார். நிறைய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், முதலிலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று அறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதல்ல, முதலிலே ஆண்டவரிடத்திலே என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினையுங்கள். அதற்கு பின்பு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை உங்களால் பார்க்க முடியும். பல மக்கள் எங்களிடத்திலே மன்றாடும்படி வரும் பொழுது அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், எங்களுக்கு செபித்து விட்டு சொல்லுங்கள், யார் எங்களுக்கு செய்வினை செய்திருக்கிறார்கள், யார் எங்களுக்கு சூனியம் செய்திருக்கிறார்கள், அல்லது எங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் எங்களுக்கு இந்த தடைகள் இருக்குது, அல்லது என்ன செய்ய வேண்டும், எதை ஒரு செபித்து விட்டு சொல்லுங்கள் என்று சில பேர் நினைக்கிறார்கள். அன்பானவர்களே, இப்ப இவர்தான் உங்களுக்கு செய்வினை செய்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டால் ஒருவருக்கு அவர் அமைதியாக அவரை மன்னிப்பவராக மாறிவிடுவாரா? இல்லை, உடனடியாக அவருக்கு தீமை செய்கிறவராக மாறிவிடுவார். அவர் யார் இவருக்கு தீங்கு செய்தார் என்று இவருக்கு தெரிய வந்து விடுகிறதோ உடனடியாக அவருக்கு இவர் தீங்கு செய்ய நினைப்பாரே தவிர அவரை மன்னித்து விடுகிறவராக மாறிவிட மாட்டார். அதனாலே எங்களுக்கு ஏன் தீமைகள் நடக்கிறது என்பது அறிவது முதல் முக்கியம் அல்ல. முதலிலே ஆண்டவருடைய பாதத்திலே இருப்பது முக்கியம். இரண்டாவது, இறைவன் எங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்று அறிவதுதான் மிக மிக முக்கியமாகும். Do not trouble your heart when God is going to do it and how God is going to do it. Just let God to do it. கடவுள் எப்பொழுது இதை செய்ய போகிறார் அல்லது எவ்வாறு செய்ய போகிறார் என்று உங்கள் உள்ளம் கலங்காமல், பதட்டப்படாமல், ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்யட்டும் என்று விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் வந்து விட்டு கண்டால் நிறைய பேருக்கு பிளட் பிரஷரே இல்லாமல் போயிடும், நிறைய பேருக்கு சுகர் வியாதி எல்லாம் இல்லாமல் போயிடும், நிறைய பேருடைய குடும்பங்களிலே சண்டைகள் சச்சரவுகள்லாம் இல்லாமல் போயிடும், நிறைய குடும்பங்களிலே வீணாக நாங்கள் மாத்திரைக்கு காசு செலவழிப்பதெல்லாம் இல்லாமல் போய்விடும். ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் அமைதியாக காத்திருந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று செய்வதை கற்றுக்கொண்டார். If you turn your heart toward God, God will do what needs to be done. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பக்கம் திருப்ப ஆரம்பித்து விடுவீர்கள் என்றால் உங்களுக்கு என்னவெல்லாம் நடைபெற்றிருக்க வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்துவிட வல்லவராக இருக்கிறார். God give His highest and best of those who trust is in Him. கடவுள் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு மேலானதையும் மிக மிக திறமையானதையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். Be still and let God show Himself strong in your life. ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து ஆண்டவர் எவ்வளவு வல்லவர் என்பதை நீங்கள் காணும்படி செய்வதற்கு அவரிடத்திலே உங்களை அர்ப்பணித்து காத்திருங்கள். 1 King chapter 8 verse 39 says, You alone know the heart of all men. ஒன்று அரசராகவும் அல்லது ஒன்று ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே 39வது திருவசனம் சொல்லுகிறது, ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர். பார்த்துங்களா, கடவுள் ஒருவர் தான் எல்லா மானிடருடைய உள்ளங்களையும் அறிகிறவராம். God knows everything about us, even our deepest thought and motives.
கடவுள் எங்களை பற்றி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஆழமாக மறைந்திருக்கிற விடயங்களையும் எங்களுடைய எல்லா விதமான செயல்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, we can hide them from other people, we may even hide them from ourselves, but we cannot hide them from God. நாம் மற்றவர்களுக்கு சிலவற்றை மறைக்கலாம், ஏன் எங்களுக்கே அதை மறைத்து வைத்துக் கொண்டு அதை நினைக்கக்கூடாது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுளிடத்திலே எதையுமே நாம் மறைக்க முடியாது. அன்பானவர்களே, the Bible says in Hebrew chapter 4 verse 13, nothing in all creation is hidden from God's sight. எபிரேயர் 4:13 சொல்லுகிறது, படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவா இல்லை என்று சொல்லப்படுகிறது. nothing in all creation, எந்த படைப்புமே கடவுளுக்கு மறைவாக இருக்க முடியாதாம். even though God knows about us and still love us. கடவுள் எங்களை பற்றி முழுவதுமாக அறிந்திருந்தாலும் அன்பானவர்களே, அவர் தொடர்ச்சியாக எங்களை அன்பு செய்கிறவராக இருக்கிறார். you may have dream and goals in your heart, God knows these dream and goals. உங்களுடைய உள்ளத்திலே கனவுகள், திட்டங்கள் இருக்கலாம், அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார். they don't come to pass overnight. அவைகள் எல்லாமே ஒரு இரவிலே உங்களிடத்திலே வந்து சேர முடியாமல் இருக்கலாம், சேர்ந்து விடாது. there is always a period of waiting involved. அவைகள் எல்லாவற்றிலும் பார்த்தீர்கள் என்றால் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக இணைந்திருப்பதை தான் பார்க்க முடிகிறது. எவ்வளவு சிறிய திட்டமாக இருக்கலாம், பெரிய திட்டமாக இருக்கலாம், ஆசைகளாக இருக்கலாம், அதெல்லாம் ஒரு இரவுக்குள்ளே வந்து விடாது. லொட்டோ விழுற மாதிரி உடனடியாக வந்து விடாது. அவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் சில நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்கிறது. This is when many people get discouraged and give up. இந்த சூழ்நிலையில தான் நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மனம் தடுமாறி விடுகிறார்கள், அதை கைவிட்டு விடுகிறார்கள். They start believing the negative thoughts, it is never going to happen. இந்த காத்திருக்கும் சூழ்நிலைகளிலே பார்த்துக்கிட்டா நிறைய மக்கள் அதை கைவிட்டு விட்டு இது நடக்கவே நடக்காது என்று அவர்கள் எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் நினைக்கிறார்கள் ஒரு இரவுக்குள் நடக்க வேண்டும் என்று. இல்லை. Your seeds of dreams and goals are in the ground, but it is still life. உங்களுடைய கனவுகளும் உங்களுடைய திட்டங்களும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு புதைக்கப்பட்டிருக்கிற விதையை போல இருக்கிறது. அது மண்ணு கீழே இருட்டுக்குள்ளே தான் இருக்கிறது, ஆனால் அது உயிரோடு இருக்கிறது என்பதை நீங்கள் மறைந்து விடாதீர்கள். Wait on the Lord and thanking God and declaring His promises. ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருங்கள், பொறுமையாயிருங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து கொண்டு உங்கள் விசுவாச பயணத்தை தொடருங்கள். I am telling you, God knows your heart and all your needs. நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். If you open your heart to Jesus and surrender to Him all your part of life, He never let you down. நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் உள்ளத்தை முழுமையாக துறந்து அவரிடத்திலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களாக இருந்தால் அவர் ஒருபோதும் நீங்கள் கீழே விழுந்து போக தாண்டு போக அவர் விடவே மாட்டார். Not only that, all the promises of God will come your way. அது மட்டுமல்ல, கடவுளுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்கள் பாதையிலே வருவதை நீங்கள் காண முடியும் அன்பானவர்களே. Whatever you touch, prosper and succeed. நீங்கள் எதை தொட்டாலும் அதிலே நீங்கள் வெற்றி அடைவீர்கள், அதிலே நீங்கள் உயர்வை காண்பீர்கள். The Lord your God will set you high above. ஆண்டவராகிய கடவுள் உங்களை மேலே உயர்த்தி கொண்டு வருவதை நீங்கள் காண்பீர்கள். You will be blessed in your family and your society. உங்கள் குடும்பத்திலும் உங்கள் சமூகத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவீர்கள். You will be blessed when you come in and blessed when you go out. நீங்கள் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். The Lord will open the heavens and storehouse of His bounty to send rain on you. கடவுள் தன்னுடைய பண்டக சாலையின் கதவை திறந்து உங்கள் மேல் ஆசீர்வாத மழை பெய்யும்படி செய்கிறவராக இருக்கிறார். The Lord will make you a head, not the tail.
அவர் உங்களை வாலாக்காமல் உங்களை தலையாக்குகிறவராக இருப்பார். எப்பொழுது? அவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் கை கொண்டு அவருடைய பாதத்திலே பொறுமையா இருந்து அவருடைய திட்டத்துக்கு நீங்கள் விட்டு கொடுப்பீர்களாக இருந்தால், இது போன்ற வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் பாதையில் வருவதை உங்களால் காண முடியும். அன்பானவர்களே, people pray to God and keep themselves all their burden and sorrow. ஆண்டவரிடத்திலே மக்கள் மன்றாடுகிறார்கள், ஆனால் அதற்கு பின்பு அவர்களுடைய துன்பங்களையும் அவர்களுடைய கஷ்டங்களையும் தங்களோடு தான் அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். I am advising you today, give to God everything you carry and your needs. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் சுமந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளையும் ஆண்டவரிடத்திலே கொடுத்து விட கற்றுக்கொள்ளுங்கள். God will turn and give you back as a blessing. ஆண்டவர் நீங்கள் கொடுத்து விடுகிற துன்பங்களையும் பாரங்களையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக, உங்களுக்கு நலமானதாக மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். If you keep yourself, it will grow like a tree of poison. உங்கள் வேதனைகளை, உங்கள் துன்பங்களை எல்லாம் உங்களோடைய நீங்கள் வைத்திருப்பீர்களாக இருந்தால் அது ஒரு நச்சு மரமாக மாறுவதைத்தான் நீங்கள் காண்பீர்கள். But if you give to God, God will change the tree into a full of sweet fruits that has full of peace and joy. ஆனால் அந்த வேதனைகளை, அந்த துன்பத்தை, அந்த நாற்றம் எடுக்கிற விடயத்தை நீங்கள் ஆண்டவரிடத்திலே கொடுப்பீர்களாக இருந்தால் இறைவன் அதை ஒரு நற்கனி கொடுக்கிற மரமாக, சமாதானம், அமைதி, வெற்றி, வாழ்வு தருகின்ற ஒரு மரமாக உங்களுக்கு மாற்றித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். Remember, Jesus took all your suffering, burden and sickness on the cross. ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வேதனை, உங்களுடைய துன்பம், உங்களுடைய நோய், உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். And Jesus gives to you deliverance from bondages. ஆண்டவர் உங்கள் கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். Light from darkness, இருளிலிருந்து ஒளியை கொடுக்கிறார். New life from a sinful life, பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு புது வாழ்வை உங்களுக்கு கொடுக்கிறார். Happiness and joy from worries and suffering. உங்களுடைய கவலைகள், உங்கள் துன்பங்களிலிருந்து அவர் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். Don't carry what belong to Jesus. Receive and live what God Almighty gave that belong to you. இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானதை தயவு செய்து நீங்கள் சுமந்து கொண்டிருக்க வேண்டாம், உங்களோடு வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கொடுத்திருக்கிறாரோ அதையே நீங்கள் சுமந்து செல்லவும், அதோடு நீங்கள் இருக்கவும், அதோடு நீங்கள் வாழவும் கற்றுக்கொள்ளுங்கள். Give to God everything and wait. ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு நீங்கள் அமைதியாக இருங்கள். You will reap an abundance of blessing. நீங்கள் ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை அறுவடை செய்து கொள்ள முடியும். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கரங்களை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலமன்றோ, ஆதலில் குறையில்லை. ஆண்டவர் முன்னால்
அகிலமே பின்னா ஆண்டவர் முன்னா அகிலமே பின்னா அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் உயர்ந்த படிப்பினைகளுக்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். இந்த உலகத்தின் தீமைகளும் வேதனைகளும் நோய்களும் கட்டுகளும் பாவங்களும் எங்களுடையதல்ல. அதை நீர் உம்மிடத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டீர். நீர் கொடுத்திருக்கிற விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதமும் வெற்றியும் வாழ்க்கையும் உயர்வும் சமாதானமும் சந்தோஷமும் தான் எங்களுடையது என்று கற்றுக் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சுமைகள், வேதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்கி நீர் கல்வாரி சிலுவை வழியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற சுகமும் விடுதலையும் சமாதானமும் இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. இவர்கள் சுமந்து கொண்டிருக்கிற அந்த நோய்கள், இவர்கள் சுமந்து கொண்டிருக்கிற மனபாரங்கள், இவர்கள் சுமந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள், புயல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இவர்களை விட்டு நீங்கி நீர் கொடுக்கிற சமாதானமும் ஆசீர்வாதமும் வெற்றியும் இவர்களுக்கு இப்பொழுது கிடைப்பதாக. கல்வாரி சிலுவையில் இருந்த ஒரு வல்லமை இவர்கள் மேல் இப்பொழுது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வில்லாவை குத்திய பொழுது அதில் இருந்து வடிந்த நீரை, இரத்தத்தை கண்டவர்கள் கண் பார்வை பெற்றார்கள், அற்புதம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அதுபோல இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உம்முடைய இறைவார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் உடலிலே, உள்ளத்திலே, வாழ்க்கையிலே அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே இவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். யார் யார் இப்பொழுது கேன்சர் வருத்தத்தினால் போராடி கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாருடைய வாழ்க்கையிலே வறுமை கஷ்டங்கள் சூழ்ந்திருக்கிறதோ, இயேசுவின் நாமத்திலே அதிலிருந்து இப்பொழுது விடுதலை உண்டாகும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இதோ இந்த நேரத்திலே எந்த கணவன், எந்த மனைவி எங்களுக்குள் மீண்டும் சமாதானம் வர வேண்டும், ஒற்றுமை வர வேண்டும், ஐக்கியம் வர வேண்டும், நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு வேண்டிய விடுதலை வாழ்வு இப்பொழுது உண்டாவதாக. எந்த குடும்பத்தில் இப்பொழுது எங்களுக்குள், எங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு விசுவாசம் வளர்ந்து வர வேண்டும், நாங்கள் குடும்பமாக பிள்ளைகளோடு இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் வல்லமை இறங்கி வரட்டும், பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இறங்கி வரட்டும். இந்த நேரத்தில் ஆண்டவரே, எந்த வீட்டிலே இப்பொழுது எங்கள் கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கி விட வேண்டும், எங்களுக்கு இருக்கின்ற பேமெண்ட் எல்லாம் கட்டி முடித்து விட வேண்டும், எங்களுக்கு சுமையா இருக்கிற அந்த பாரங்கள் எங்களை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாத மழை பெய்யட்டும். இந்த நேரத்திலே உம்முடைய பண்டகசாலையின் கதவுகள் திறக்கப்பட்டு இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது சகல ஆசீர்வாதங்களாலும் நிரம்புவார்களாக, சகல ஆசீர்வாதங்களாலும் நிரம்புவார்களாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களை நீர் இந்த உலகத்திலே உண்டாக்கிய பொழுது, ஆதாம் ஏவாளை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் உண்டாக்கி, அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது அனைத்தும் அவர்களுக்கு நிறைவாக இருந்தது என்று பார்க்கிறோம். அதுபோல இந்த நேரத்திலே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் எந்த குறையும் இல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய அனைத்தும் இவர்களுடைய வீட்டிலே, இவருடைய வாழ்க்கையிலே நிறைவாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் நீர் கொடுக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு, இறைவனே எங்களுக்கு அனைத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக,
மென்மேலும் கடவுள் விசுவாச வாழ்க்கை வாழுகிறவர்களாக உமக்கு பணிபுரிந்து வாழுகிற வாழ்க்கை வாழ ஆண்டவருடைய வல்லக்கரம் இவர்களை ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய பாதத்தில் காத்திருந்து வெற்றி அடையட்டும் உம்முடைய பிள்ளைகள். 24 மணி நேரம் உலகத்துக்கு பின்னால் ஓடி தோல்வி அடைந்து விடாமல் உம்முடைய பாதத்தில் காத்திருந்து வெற்றி அடையட்டும் உம்முடைய பிள்ளைகள். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெற்றி கொடி பறப்பதாக, கல்வாரி சிலுவை கொடி பறப்பதாக, பிசாசின் வல்லமைகள் தோற்று போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தந்தையே. நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம்.